ஓட்டு கிடைக்காதுன்னு மண்டி போட்டான். ஓட்டுக்காக மண்டி போடுவான். அவங்க எதுவும் போடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவான். தேவாலயத்தில் மண்டி போடுறது தப்பே கிடையாது. இயேசுநாதர் முன்பு மண்டி தப்பு கிடையாது. ஆனா ஓட்டுக்காக மண்டி போடக்கூடாது. கிறிஸ்தவ மக்களை ஏமாற்ற மண்டி போடக்கூடாது. மண்டி போட்டு நீ என்ன கேட்ப? இயேசு தேவாலயத்தில் போய் போதும் மன்னிப்பு கேட்பேன். என்ன மன்னிப்பு கேட்டீங்க? மண்டி போட்டு என்ன கேட்பீங்க? 41 பேர் கரூர்ல என்னை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க, அவங்கள நான் கொன்னுட்டேன் அப்படின்னு இயேசுநாதர் மண்டி போட்டு கேட்டீங்களா? என்னை நேசித்து, என்னை ரசித்து, எனக்கு கடிதம் அனுப்பி, காதலித்து 30 ஆண்டுகள் என் கூட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று அவளை நான் அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன். ஊர் மக்களை பொறுத்தையும் கோலம் போட சொல்றேன். ஏன்னா என் மனைவி வாழ்க்கையை அலங்கோலமா மாற்றி வச்சுக்கிறேன். அதனால சங்கீதாவை வீட்டை விட்டு விரட்டினதுக்கும் விவாகரத்து கிட்ட அவங்க நிற்கும் போது நான் நடிகையோட ஊர் சுத்தினதுக்கும் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இயேசுநாதர்ட்ட கேட்டீங்களா? இல்லை என்னை பார்க்க வந்து ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்கான், மரத்து மேலே ஏறி விழுந்து சாவறான், ரோட்டில் விழுந்து சாவறான், ஏர்போர்ட் மேலே விழுந்து சாவறான், திருச்சியில் வந்து வினோத்னு பையன் செத்து போயிட்டான், அதுக்காக என்னை மன்னிச்சிருன்னு கேட்டீங்களா? எதுக்கு என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டீங்க? என்ன பாவத்தை கழுவுறதுக்காக அந்த தேவாலயத்துக்கு போனீங்க? இயேசுநாதர் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான்றாங்க. கரூரில் 41 பேர் கொன்ன பாவத்தையும் மன்னிச்சிருவாரா? உங்க மனைவியை அடிச்சு விரட்டிய பாவத்தையும் மன்னிச்சிருவாரா? உங்க பிள்ளைகளை தனியார் ஹாஸ்டல்ல இருக்கும்போது நீங்க ஊர் சுத்தி திட்டுறீங்களே அந்த பாவத்தையும் மன்னிச்சிருவாரா? பெத்த பிள்ளை எங்கேயோ இருக்கும்போது அண்ணன் சீர் தாய்மாமன் சீர்னு சொல்றீங்களே அதை மன்னிச்சிருவாரா? வீடு இல்லை, எனக்கு ஒரு வீட்டில் தங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லும்போது 9000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி ஒத்தால உட்காந்துருக்கீங்களே அதை மன்னிச்சிருவாங்களா? வயசான காலத்தில் உங்க அப்பா அம்மா மேலேயே என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு வழக்கு போட்டீங்களே அதை அந்த இயேசுநாதர் மன்னிச்சிருவாரா? இயேசுநாதர் மன்னிப்பாரு. எதை மன்னிப்பாரு? தெரியாமல் செய்த தவறை மன்னிப்பாரு. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறை மன்னிப்பாரு. நீங்க அறிஞ்சு செஞ்ச தவற, புரிஞ்சு செஞ்ச தவற, தெரிஞ்சு செஞ்ச தவற இயேசுநாதர் மன்னிப்பாரா?